வணக்கம். எப்படி ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற ஒரு wordpress.com யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இனிஷியலாக என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ இல்லை கூகுள் குரோமோ எதையோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த அட்ரஸ் பாரில் நம்ம டைப் பண்ண போகிறோம் www.wordpress.com. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்ததும் இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கெட் ஸ்டார்டட் இதை கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு சைட் கிரியேஷனோட ஃபஸ்ட் பேஜுக்கு வருது. ஸோ இங்கே வாட் வுட் யூ லைக் டு நேம் யூர் சைட், நம்ம சைட்டுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க, தட் இஸ் எதுக்காக. ஸோ தட் இஸ் ஃபார் IITB இது முக்கியம். இந்த சைட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், எஜுகேஷன். ஸோ இந்த சைட்டில் அவங்களோட ப்ரைமரி கோல் என்ன, ஸோ ஷேர் ஐடியாஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அப்டேட்ஸ், ரிவ்யூஸ். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கிளிக் பண்ணிட்டு, ஸோ நம்மளோட என்ன லெவலில் இருக்கும், we are beginner, ஸோ ப்ளஸ் 1 கண்டினியூ. இப்போ சைட்டுக்கு எக்ஸாக்ட் ஒரு அட்ரஸ் சர்ச் பண்ணுறோம். உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரிஃபரன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ அதில் இது ஃப்ரீயில் இருக்குது, ஸோ இது சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதெல்லாம் இதோட பிளானு. நம்ம லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டார்ட் வித் ஃப்ரீ இதை ப்ரெஸ் பண்ணி உள்ள போகிறோம். ஸோ இங்கே ஒரு மெயில் ஐடி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏதோ சம் மெயில் ஐடி கொடுத்து அதுக்கான பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துடணும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி லாகின் இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் டேரெக்டாக என்னோடய லாகின்க்கு போகிறேன். ஸோ இது நம்மளோட சைட்டில் நமக்குரிய இருக்கிற ப்ரொஃபைல் பேஜ், அபவுட் தி ஆத்தர். ஸோ நம்மளோட ப்ரொஃபைலில் நேமு, பப்ளிக் டிஸ்பிளேல நேம் இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் இருந்தால் ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணிக்கலாம். அபவுட் மீ நம்மளை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணிருக்கிற சைட்டுக்கு போகலாம். ஸோ வியூ சைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சைட் இங்கே வந்துடும். ஸோ சைட்டில் நம்ம எத்தனை பேஜஸ் வச்சுருக்கிறோம். ஸோ ஹோம் இது நம்மளோட பிளாக் பேஜ். ஸோ NPTEL இங்கே ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வச்சுருக்கோம். தென் அபவுட் மீ, ஸோ என்னை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அபவுட் மை ரிசர்ச், ஸோ என்னுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சைட்டில் பேஜஸ் ஆட் பண்ணால் ஆட் மெனு, பிளாக் ஏதாவது போஸ்ட் ஆட் பண்ணால் ஆடு, மீடியா ஆட் பண்ணால் ஆடு. ஸோ கமெண்ட்ஸ் எதுவும் போடுறீங்கன்னா கமெண்ட்ஸ் வேணும். ஸோ தீம்ஸ் போனீங்கன்னா யூ ஹாவ் வெரைட்டிஸ் ஆஃப் தீம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ இந்த தீமில் சைட் டெஸ்டினி, கலர் பேக்ரவுண்ட்ஸ், ஃபாண்ட்ஸ், ஹெட் இமேஜ், மெனுஸ், கண்டென்ட் ஆப்ஷன், விட்ஜெட்ஸ், ஹோம் பேஜ். ஸோ இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சிமிலர்லி ஸோ நீங்கள் என்ன பிளானில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் வியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜை நம்ம ஃபர்தராக எடிட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு எடிட் ஆப்ஷன் இருக்குது. இதில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜோட எடிட் விண்டோ வந்துடும். எடிட் விண்டோவில் நம்ம என்ன வேணுமோ இங்கே டைப் பண்ணிவிட்டு இதில் என்ன மாடிஃபிகேஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிபிடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிபிடிக்கு ஒரு லிங்க் இருக்குது.
ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்துடும். ஸோ இதை நம்ம ஷேரிங்கில் கொடுக்க வேண்டிய லிங்க்ஸ். ஸோ இதே மாதிரி எந்தெந்த பேஜ் இந்த யூஆர்எல் மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணணும்னா இங்கே இருக்குது அதோட லிங்க். ஸோ வேணும்னா இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் பேஜ் லேண்டிங் வந்து இது வந்து ஒரு சின்ன பேஜை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதில் இந்த wordpress.comக்கு மேஜராக போய் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் உங்கள் பிளாக் நேம் கொடுத்துட்டு /wp admin ஸோ நீங்கள் எப்பப்போ பேஜஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்கும். ஸோ ஒரு பேஜ் நம்ம புதுசாக ஆட் பண்ணுறோம், ஆட் பேஜ் ஜஸ்ட் ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் வேணுமோ ஜென்ரல் போஸ்ட் ஜேர்னல் my updated post journal for week 1, 2, 3 is given below. So click publish. உங்களுக்கு ஒரு செப்பரேட் பேஜ் ஒன்று பப்ளிஷ் ஆகிட்டு போஸ்ட் ஜேர்னல். ஓகே, ஸோ ஃபர்தராக இப்போ இந்த பேஜ் எல்லாம் ஆட் பண்ணணும்னா கிளிக் ஆன் எடிட், இட் வில் பி லோடட் ஹியர். ஓகே, நம்ம சைட்டில் நம்ம எவ்வளோ பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா சைட் பேஜ் போனீங்கன்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ண பேஜஸ் எல்லாம் இதில் வரும். ஓகே, அதில் பிளாக்ஸ் ஏதாவது புதுசாக கிரியேட் பண்ணிங்கன்னா பிளாக்ஸ் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் வேணுன்னா ஒரு செப்பரேட் பிளாக் வேணுன்னா ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். அதை பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜில் போஸ்ட் ஜேர்னல் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது பிளாக் போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது இதில் கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் உங்களோட பிளாக்ஸ்லேயோ இல்லை பேஜஸாவோ நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு. ஓகே, தேங்க்யூ.